திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வந்தவாசி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வேத மந்திரங்கள் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதுகுறித்த விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சசிகுமார் கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவில் செய்யாறு வந்தவாசி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகமானது இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கும்பாபிஷேக விழா கலச புறப்பாட்டுடன் கோபுர உச்சியில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி வெகு விமர்சையாக இந்த கும்பாபிஷேக விழா ஆனது நடைபெற்றிருக்கிறது. கோவிலின் சிறப்பு கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலை போன்று இந்த கோவிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இக்கோவிலில் ஐம்பொன் தகடுகளால் 18 படிகள் அமைக்கப்பட்டு இப்படிகளில் இருமுடி செலுத்துவோர் மட்டுமே ஏறக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளானது இக்கோயிலில் அந்த கோவில் நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு ஐயப்பன் கோவில்கள் இருந்தாலும் இந்த சிறப்பு சபரிமலையில் இருக்கக்கூடிய கோவிலை போன்று இந்த கோவிலானது வடிவமைக்கப்பட்டு 18 படிகளும் அந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய கோவிலை போன்றே 18 படிகளும் வடிவமைக்கப்பட்டு மிகுந்த ஒரு கட்டுப்பாடுகளுடன் இந்த கோவிலானது இன்று மகா கும்பாபிஷேகமானது இந்த கோவிலில் வெகு விமர்சையாக ஏராளமான பக்தர்கள் ஐயப்பன் சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு அந்த அரோகரா கோஷத்தோடு இந்த சபரிமலை ஐயப்பனுடைய கோஷத்தோடு இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் பரிவார மூர்த்திகளாக விநாயகர், பஞ்சமாதா, நாகராஜ பிரபு, கருப்புசாமி உள்ளிட்ட பிரகாரங்களும் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஐயப்பன் கோவிலானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஆன்மீக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.